புஷ்பா குமார் அவர்கள் ஒரு ஆசிரியராக, அதுவும் தாழ்மொழியில் ஆசிரியராக, சமூக செயல்பட்டவராக, சிந்தனையாளர் தான் நான் அறிவேன். ஆனால் சமீப காலங்களில் அவருடைய இலக்கியம் புலப்பட்டுக் இருக்கிறது. என்னுடைய பிறநாள் அன்று அவர் ஒரு கவிதை எழுதினார். அதிலே 2 வரி இருந்தது. மிகவும் எனக்கு பிடித்த வரி, ரொம்ப பிடித்திருந்தது. நிறைய நேரம் பேசிக் கொண்டிருந்தேன் அதை பற்றி. என்பார் வளவன் என இலக்கியத்தையும் வரலாற்றையும் இடது வளமாக கொண்டவரே அந்த வரி. அவருடைய அந்த இலக்கிய ஆழ்வு, அந்த வரலாற்று வாசிப்பு அவர் மீதான இன்னும் ஈடுபாடுகளை கொண்டிருக்கிறது. அவர் எழுதி இது வெளியாகியிருக்கின்ற உணர்வின் துளிகள் என்கின்ற அந்த வார்த்தை, அந்த தலைப்பு எவ்வளவு ஒரு அழகிய சித்திரமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் உணர்வுகள் வேண்டும். உணர்வுகள் தான் மனிதத்தின் அடிப்படை. உணர்வில்லாத சமூகம் மனித தன்மையற்றுவிடும். வெளியிலிருந்து இணைக்கப்பட்ட காந்தியினுடைய உணர்வுதான் ஒரு தேசத்திற்கு விடுதலையாகி தந்தது. வகுப்பறையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அம்பேத்கருடைய உணர்வுதான் ஒரு சமூகத்திற்கு விடுதலையாகி தந்தது. அதுபோல இன்று கூட கோவில்களில் அந்த அழைப்புகளில் சாதிய பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு உணர்வுதான் இன்றைக்கு நீதிமன்றம் நாளை இனி திருப்பூர் கோவிலில் அழைப்புகளில் சாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்கின்ற அரசாணை நாம் பெற்றுள்ளோம். நமக்கெல்லாம் கிராமத்தில் சொல்வார்கள், உனக்கு சூடு இருக்கிறா, சுடை இருக்கிறா என்று. உணர்வுகள் என்பது ஏதோ ஃபீலிங் மட்டுமல்ல, எமோஷனல் கூட. அப்படிப்பட்ட எமோஷன்களை இந்த தமிழ் சமூகத்துக்கு வழங்கி அவங்களுடைய உணர்வுகள், அந்த உணர்வு புலிகள் ஆறுகளாக ஆதரிக்க வேண்டும், கடல்களாக பெருங்கடலாக பெருக்கெடுத்து பிரவகிக்க வேண்டும். பெரும் மழையாக இந்த மாநிலம் மாற்றமடைய செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.